நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் ஒரு ஜாதக விளக்கத்தை பற்றி பார்க்க போகின்றோம். நிறைய ஜாதகத்தை பற்றி அங்கங்கே விளக்கம் பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு திருமணமே இல்லாமல் குழந்தையை பெற்றுக்கொண்டு ஊருக்கு பயந்து ஒரு விபரீத முடிவை, அகால முடிவை எடுத்த ஒரு அபலை பெண்ணின் ஜாதகத்தை தான் நாம் இன்று விளக்கமாக பார்க்க போகின்றோம். இதோடு சேர்த்து தற்கொலை செய்து கொள்வதற்கான ஜோதிட விதிகள் நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம். அதன் ஒரு சிறு பகுதியை இங்கே பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பெண், அதாவது இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகியினுடைய வாழ்க்கை குறிப்பு சிறு குறிப்பாக பார்த்துக்குவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழை விவசாய கூலி குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகமாகும். அதிகம் படிக்க வசதி இல்லை. எனவே இளம் வயதிலேயே விவசாய கூலியாக ஜாதகி சென்று விட்டார். ஆனால் விவசாய கூலியாக செல்லும் பொழுது எங்கே வேலைக்கு போகிறாரோ அதே ஊரில் அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்த ஒரு பையனோடு ஒரு ஆண்மகனோடு இந்த ஜாதகிக்கு பழக்கம் ஏற்படுகிறது. இந்த பழக்கம் எல்லை மீறி போய் நாளடைவில் கரு உண்டாகிவிட்டது. காதலன் இவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உறுதி கொடுக்கிறார். அதை நம்பி ஜாதகி என்ன செய்கிறார்னா பிள்ளையை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் ஊர் உலகமே எள்ளி நகையாடிய போதிலும் காதலன் மேல் இருந்த நம்பிக்கையின் காரணமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றுவிட்டார். அவனும் பார்த்திங்கன்னா சமயம் வரும்போது கட்டிக்கொள்கிறேன், சமயம் வரும்போது உன்னை கூட்டிக்கிறேன் அப்படின்ட்டு காலத்தை தாழ்த்தி கொண்டே வருகிறான். ஜாதியும் நம்மையும் நம் பிள்ளையும் ஏற்றுக்கொள்வார் என்று முழு நம்பிக்கையுடன் காத்து கொண்டே இருக்கிறார். ஊர் உலகமே அசிங்கப்படுத்தியும் பெற்றோரும் எவ்வளவோ அறிவுரை கூறியும் ஜாதகி மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரே தவிர காதலன் மீது அதிகமாக நம்பிக்கையோடு தான் இருக்கிறார். அதனால் என்ன செய்கிறாருன்னா ஊர் உலகம் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது ஜாதகி தனது காதலன்கிட்ட போய் திரும்ப திரும்ப அழுது புலம்ப அவனோ பொறுன்னு என காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறான். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த இந்த ஜாதகி, இந்த பெண் என்ன செய்கிறாருன்னா தான் பெற்றெடுத்த குழந்தைக்கும் குருண மருந்து கொடுத்து அதே மருந்தை சாப்பிட்டு இந்த பெண்ணும் தனது உயிரை மாய்த்து கொள்கிறார். இப்படி வாழ்க்கையே வாழாமல் பிஞ்சு குழந்தையையும் கொன்று தானும் இறுதி முடிவை தேடிக்கொண்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக அலசலாம் வாங்க. முதல்ல ஏற்கனவே நம்ம சேனலில் தற்கொலைக்கான ஜோதிட காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது 2023 போட்டிருக்கோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது, இந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரி, அதை பார்க்காதவங்களுக்காக ஒரு ஷார்ட் கிளிம்ஸாக இதை பார்ப்போம். விதிகளை மட்டும் பார்த்துக்குவோம். முதல்ல லக்னம், அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கான ஜோதிட விதிகள் எவ்வாறெல்லாம் இருக்கும் அப்படின்னா, லக்னம் லக்னாதிபதி, இந்த லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் 6-8ஆம் அதிபதிகளுடைய தொடர்போ அல்லது 6-8ஆம் பாவகத்துடைய தொடர்போ ஏற்படும். லக்னத்திற்கு 6-8ஆம் அதிபதிகளுடைய தொடர்போ, லக்னாதிபதிக்கு 6-8ஆம் பாவகத்தினுடைய தொடர்போ ஏற்பட்டிருக்கும். சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். லக்னமும் சந்திரனும் 6-8ஆக அமைந்திருக்கும். ஏன் இங்கே சூரியன் சந்திரன் மட்டும் முக்கியமாக எடுத்துக்கிறோம்னா, சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன். அதுக்கடுத்தாப்புல 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமாகும். ஆக இந்த 3ஆம் இடம் என்பது சுபருடைய தொடர்பு இன்றி அசுபருடைய தொடர்பு பெற்று வலுக்க வேண்டும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது மிக முயற்சி ஸ்தானமாகும். தற்கொலை செய்து கொள்வதற்கு மிக மிக அதிகமான தைரியம் வேண்டும். அதனால் 3ஆம் இடம் குருட்டுத்தனமான ஒரு தைரியத்தோடு செயல்படுத்தக்கூடியது இந்த தற்கொலை எண்ணமாகும். அதில் 3ஆம் இடம் அசுப கிரகங்களோடு தொடர்பு பெற்று வலுவான நிலையில் இருக்கும் பொழுது தான் இதுபோல் செயல்பாடுகள் ஜாதகரிடம் காணப்படும். அதுக்கடுத்து 5ஆம் பாவகமும் 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் எண்ணத்தை குறிக்கக்கூடியது. தெளிந்த அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆவார். அனுபவ அறிவு குரு ஆவார். இவங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கணும். அதாவது தெளிந்த அறிவு எதையும் சமாளிக்கக்கூடிய திறனை ஜாதகருக்கு தரும். அப்படி இல்லையா அனுபவ அறிவாக ஜாதகருக்கு இருக்கணும். அப்போ எல்லாமே சில காலம்தான் அப்படின்னு உணர வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், எண்ணமும் இருக்கும். அதனால் அந்த ஜாதகர் எதையும் கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுமையோடு எண்ணத்தோடு இருப்பார். அங்கே புதனும் குருவும் கெட்டிருக்கும் பொழுது அந்த ஜாதகர் இயற்கையாகவே தற்கொலை எண்ணத்தை நோக்கி தூண்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகிறது. அதுக்கடுத்து மிக முக்கியமான விதி ஆயுள் விதி. அற்ப ஆயுளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த டயத்தில் ஆயுள் முடியக்கூடிய சூழ்நிலையில் அந்த தற்கொலை செயல்பாடு ஏற்படுதோ அப்போ ஆயுள் முடியணும். இல்லைன்னா ஆயுள் முடியலைன்னா தற்கொலை முயற்சி மட்டும் இருக்கும், ஆயுள் முடியாது. அதோடு ராகு கேதுக்களுக்கு 6ஆம்-8ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு அல்லது 6ஆம்-8ஆம் பாவக தொடர்பு ஏற்பட்டிருக்கணும். அல்லது மாரக அஷ்டம பாதகாதிபதிகளுடைய தொடர்பு ராகு கேதுக்களுக்கு ஏற்பட்டிருக்கணும். இவர்கள் ராகு கேதுக்களுடைய தொடர்பு இல்லாமல் இந்த தற்கொலை எண்ணமே வராது, தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படாது. இவர்கள் தொடர்பு மிக மிக முக்கியமானது. அட்லீஸ்ட் தசாபுத்தியுடையாவது தொடர்பில் இவர்கள் இருப்பார்கள்.
லக்னாதிபதியை விட லக்ன அவயோகர்கள் பலம் பெற்று இருப்பார்கள் அந்த ஜாதகத்தில். அதுக்கு அடுத்தாப்புல கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கோச்சாரம் மிக மிக முக்கியமானது. கோச்சாரத்தில் இதை செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் ஒரு அசுப கிரக தொடர்போடு பெற்று வலுவான நிலையில் இருக்கும். சரி, இது அத்தனை விதிகளும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பெரும்பாலான விதிகள் பொருந்தி போனாலே போதுமானது. இதற்கு உதாரணமாக நடிகை சில்க் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம். பார்க்காதவங்க நிச்சயமாக அதை போய் பாருங்கள். நிறைய விஷயங்களை அந்த ஜாதகத்தை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். சரி, வாங்க இப்போ ஜாதகத்தை நேரடியாக அலசி ஆராயலாம். இந்த ஜாதகம் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் எதுவும் தெரிவிக்கப்பட போவது இல்லை, ப்ரைவசியின் காரணமாக. ஏன்னா ஒரு சில பேர் வந்துடுவாங்க, நீங்கள் ப்ரைவசியோட சொல்லிட்டீங்க, ஓப்பனாக சொல்லிட்டீங்க. அதனால் எதுவும் சொல்லாமல் ஜாதக கட்டம், ராசி கட்டம், அம்ச கட்டம், கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி, பாகை அளவுகள் எல்லாமே உங்களுக்கு திரையில் தெரியுது. இப்போ 1 by 1 அலசி ஆராய்வோம். மெதுவாகவே போவோம். முதல்ல லக்னப்புள்ளி இங்கே கடக லக்னமாக இருக்குது. கடக லக்னம் கும்பராசியில் ஜாதகி பிறந்திருக்கின்றார். கும்பராசியில் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் சதுர்த்தி தேதியில் ஜாதகி பிறந்திருக்கின்றார். முதல்ல லக்னப்புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் லக்னப்புள்ளி விழுகின்றது. லக்னமே அவயோகராக இருக்கக்கூடிய புதனின் சாரத்தில் லக்னப்புள்ளியை விழுந்திருக்கின்றது. அது நல்லதல்ல. லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும், புதன் அஸ்தங்க நிலையில் இருக்கார். அங்கே 9 டிகிரியில் புதன் இருக்கார். செவ்வாய் 28 டிகிரியில் இருக்கார். செவ்வாயும் நீச்ச செவ்வாயாக இருக்கிறார். ஆக செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனும் அங்கே 8ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து பலவீனமான நிலையில் இருக்கிறார். அதனால் லக்னமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஜாதகத்திலுமே லக்னமும் லக்னாதிபதியும் கிடக்கூடாது. இங்கு லக்னம் பார்த்திங்கன்னா 29 டிகிரி லக்ன சந்தியில் போய் மாட்டிக்கிச்சு. லக்ன புள்ளிக்கு நெருக்கமாக நீச்ச செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றார். லக்னாதிபதியாவது நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் 8ஆம் இடத்துல ராகுவோடு கிரகண தோஷத்தில் இருக்கிறார். இந்த சந்திரனுக்கு யாரோட பார்வை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நேர் 7ஆம் பார்வை சந்திரனுக்கு விழுகின்றது. அதுக்கடுத்தாப்புல சந்திரனுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் சனியினுடைய 3ஆம் பார்வையும் சந்திரனுக்கு விழுகின்றது. நீச்ச செவ்வாயினுடைய பார்வையும் 8ஆம் பார்வையும் சந்திரனுக்கு விழுகின்றது. ஆக 3 பாவர்களோடு சேர்ந்து, அதாவது ராகு, சனி, செவ்வாய், இந்த 3 பேர்களுடைய பார்வையும் தொடர்பும் சந்திரனுக்கு ஏற்படுகிறது. அங்கே பலவீனமான நிலையில் சந்திரன் இருக்கின்றார். சந்திரன் நிற்கக்கூடிய சாரமே பார்த்திங்கன்னா ராகுவினுடைய சாரம். அந்த ராகுவும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனியினுடைய பார்வையும் விழுகின்றது. ஆக சந்திரன் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சரியான நட்சத்திரம் அல்ல. சில பேர் சொல்லலாம், சந்திரனுக்கு குருவினுடைய 9ஆம் பார்வை விழுகுதே சார், குரு பார்வை கோடி நன்மை, அந்த வகையில் தோஷ நிவர்த்தி ஆகாதா அப்படின்னு சந்தேகம் வரும். இந்த லக்னத்திற்கு குரு பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. இந்த 6ஆம் வீடாக வரக்கூடிய தனுசு வீடு குருவுக்கு மூலத்திரிகோண வீடாகும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே 6ஆம் அதிபதியினுடைய பார்வை தான் சந்திரனுக்கு விழுகுது அப்படிங்கிற கணக்கில் தான் எடுக்கணும். ஆக இங்கே சந்திரனுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடைய பார்வையும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட பார்வையும் விழுந்து ஜாதக லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பலவீனமான மிக மோசமான நிலையில் இருக்கின்றார். அதனால் பார்த்திங்கன்னா லக்னமும் கெட்டு சந்திரனுடைய காரகமாக இருக்கக்கூடிய உடல், மனம், எண்ணம், புத்தி அனைத்துமே கெட்டுவிட்டது. பொதுவாக ஒரு ஜோதிட விதியை தெரிஞ்சுங்கள். லக்னாதிபதி பலம் குறைவாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஈடுகட்ட வேண்டும் என்றால் லக்னாதிபதி பலம் குறைந்தால் அதை ஈடுகட்டுவதற்கு லக்ன யோகர்கள் 3 பேர் பலமோடு இருக்க வேண்டும். அதோடு யோகமான தசாவும் நடக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஜாதகம் ஓரளவுக்காவது நல்ல ஒரு நிலையில் இருக்கும். அதாவது லக்னாதிபதி பலம் இழந்து போனார்னா அதை ஈடுகட்டுவதற்கு லக்ன யோகர்கள் 3 பேர் பலம் பெற்றிருக்க வேண்டும். யோகமான தசாவும் நடக்க வேண்டும். அப்போ லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஜாதகம் சோடை போகாது, ஓரளவுக்கு ஒரு பிரகாசமான நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெரும்பாலும் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நிறைய தவறான முடிவுகள் எடுப்பார்கள். தனக்குத்தானே போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அதுதான் இங்கே நடக்குது. 2ஆம் வீடும் பார்த்திங்கன்னா எதையும் வெட்டிவிடக்கூடிய கேது அமர்ந்திருக்கின்றார். உடன் பாதகஸ்தானாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனின் தாம்பத்தியக்காரகன் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2க்கு 12 மறைவு பெற்றிருக்கின்றார். 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 7க்கு 12 மறைவு பெற்றிருக்கின்றார். 7ஆம் இடத்திற்கும் நீச்ச செவ்வாயோட பார்வையும் விழுகின்றது.
ஆக இங்கே 2, 7 ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வீட்டுக்கு நீச்ச செவ்வாய் பார்வை வேறு விழுகிறது. கடக லக்னத்திற்கு கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனே வருவதால் சுக்கிரன் இங்கே பாதகாதிபதியாக வருவார். சனி பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக வருவார். இவர் லக்ன பாவியாக வருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் 8க்கும் அதிபதியாக வருவார். இந்த சுக்கிரன் சனி 2 பேருமே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பகை கிரகங்களாக வருவார்கள். ஸோ வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் எளிதில் சிக்கல் வரக்கூடிய சூழ்நிலைகள் கடக லக்னக்காரர்களுக்கு வந்துவிடும். அதுவும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் அமரக்கூடாது. அதுவும் குறிப்பாக கேதுவோடு இணையக்கூடாது, நல்லதல்ல. இங்கே சனியும் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் இருப்பது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் போவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி 2, 7, 8ஆம் பாவகம்லாம் கெட்டு போயிருந்ததுன்னு சொன்னால் அதை ஈடுகட்டுவதற்கு அல்லது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்திற்கு வந்துவிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் அதிபதியாக வந்து அவர் 12ஆம் இடத்துல மறைவு பெற்று அந்த குருவிற்கு 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் விழுந்து விடுகிறது. அதனால் ஜாதகியை காப்பாற்ற யாருமே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு முன்ஜென்மத்து விதியின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது. அது எப்படிங்கிறத பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். கடக லக்னம் பார்த்திங்கன்னா கடகம் என்பது பெண் வீடு. அங்கே இருக்கக்கூடியது சூரியன் ஆத்மகாரகன். ஏற்கனவே நாம் சென்ற ஜென்மத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருப்போம் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டோம். 9ஆம் வீடு என்பது நாம் சென்ற ஜென்மத்தில் பிறந்த லக்னமாகும். 5ஆம் வீடு என்பது அடுத்த ஜென்மத்தில் நாம் பிறக்கக்கூடிய லக்னமாகும். 1ஆம் வீடு என்பது இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்திருக்கக்கூடிய லக்னமாகும். எந்த கிரக திசையில் நாம் இருந்திருக்கின்றோமோ அதன் தொடர்ச்சியில் தான் இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்து இருப்போம். ஆக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொண்ணு இந்த பிறந்திருக்கிறது கடக லக்னமாகும். அப்போ போன ஜென்மம் என்பது மீன லக்னமாகும். அடுத்து வரக்கூடிய ஜென்மம் என்பது விருச்சிக லக்னமாகும். ஸோ மீனத்திற்கு 5ஆம் அதிபதியாக மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்றார். உடன் பார்த்தீங்கன்னா அந்த புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது 2க்கும் 9க்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், இங்கே நீச்ச செவ்வாயாக வருகிறது. ஆக இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவே பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் காதல் வழி பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருக்கின்றதுங்கிறது நமக்கு தெரிய வருது. கடகமே பெண் வீடு. அது போக இங்கே உங்களுக்கு கடகம் மோட்ச வீடை குறிக்கக்கூடியது, கடகம் உடலை குறிக்கக்கூடிய சந்திரனது வீடு. ஆக போன ஜென்மத்தில் வேறு ஒரு பெண்ணின் இறப்பிற்கு காரணமாக இந்த ஜாதகி அமர்ந்து விட்டார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன், கடகத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ராகுவோடு சேர்ந்து லக்னத்திற்கு 8ல் மறைவு பெறுகிறார். இது போன ஜென்மத்து லக்னம் என்று எடுக்கக்கூடிய மீனத்திற்கு 12ஆம் இடத்துல வருது. 12ஆம் வீடு என்பது காமத்தை குறிக்கக்கூடிய வீடு, கும்பம் என்பதும் காமத்தை குறிக்கக்கூடிய வீடு. ஆக இங்கே கும்பத்தில் போய் போன ஜென்மமாக வரக்கூடிய மீன லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல போய் அமர்வதால் இங்கே காமத்தால் உந்தப்பட்டு போன ஜென்மத்தில் வேறு ஒரு பெண்ணின் கணவரை அடைந்து அதனால் அந்த பெண் பாதிக்கப்பட்டதுனால இந்த ஆன்மாவுக்கு தோஷங்கள் ஏற்பட்டு இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிப்பதற்காக பிறந்து விட்டார். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ராகுவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறது அகால மரணத்தை துர்மரணத்தை காட்டக்கூடிய அமைப்பாகும். சனி என்பது ராகு என்பது நிழல் கர்மாவை குறிக்கக்கூடியது. சனி என்பது அந்த கர்மாவை எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய கிரகமாகும். அந்த தோஷத்தை கழிக்கத்தான் இந்த பிறவியில் 1, 5, 9 கெட்டு இந்த ஜாதகத்தில் பிறந்திருக்கிறார். 1ஆம் இடம் எப்படி கெடுது? நான் ஏற்கனவே பார்த்தோம், லக்னம் கெட்டுருச்சு. லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் ராகுவோட சேர்க்கையில் பலவீனமான நிலையில் இருக்கார். 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இங்கே நீச்ச நிலையில் இருக்கார். 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவும் சனியோட பார்வையில் கெட்டுவிட்டார். ஆக இந்த தோஷங்கள் அனைத்துமே அனுபவித்தே தீர்க்க வேண்டிய அவசியமாக ஜாதகிக்கு வந்துவிட்டது. சரி, இப்போ ஜாதகிக்கு வருவோம். 16 வயசு வரைக்கும் குருதசை ஜாதகிக்கு நடக்குது. பெரிய அளவில் பாதிப்புகளை தரவில்லை. படிப்பை கெடுக்கிறார், தனத்தை கெடுக்கிறார், வருமானத்தை கெடுக்கிறார், அதோடு நிறுத்திக்கிட்டார். ஆனால் அதுக்கு அடுத்து வந்த சனி தசை 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பகை கிரகமாக வந்ததால் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார். இங்கே லக்னாதிபதி சனி 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி அனைவருமே கெட்டு விட்டதால் இது அற்பாயுள் ஜாதகம்ன்றது பார்க்கும்போதே தெரிய வருது. இப்போ தற்கொலை விதிகள் 1 by 1 பார்ப்போம், இந்த ஜாதகத்தோடு எவ்வாறு பொருந்தி வருகிறது அப்படிங்கிறத. நாம் முதல் விதி என்ன பார்த்தோம்? லக்னாதிபதிக்கு 6, 8 தொடர்பு ஏற்படும். இங்கே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து அங்கே 6, 8 தொடர்பு சந்திரனுக்கு ஏற்பட்டு விட்டது.
அதே போல் சூரிய சந்திரர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெற்று சனியோட பார்வையில் பெற்று இங்கே கடுமையான அமைப்பை ஏற்பட்டு விட்டது. லக்னத்திற்கு 6-8 சந்திரன் மறைவது அவ்வளவு நல்லதல்ல. மனோகாரகனாக சந்திரன் இருப்பதால் அவர் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இங்கே கடுமையான மனோ ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டது. ஆக அதுக்கடுத்தாப்புல 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சுப வலுவின்றி பலமாக இருக்கணும். இங்கே 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் திக்பலத்தில் அமர்ந்திருக்கின்றார் லக்னத்தில். அதுவும் அவருக்கு ஆகாத செவ்வாயோடு அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தை சனியும் பார்க்கக்கூடிய அமைப்பில் வருது. சனி தசையே ஜாதகிக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் ஜாதகி துணிந்து முடிவெடுத்து இறுதி முடிவை தேடிக்கொள்கிறார். தானே இறுதி முடிவை தேடிக்கொள்கிறார். அதுக்கடுத்தாப்புல 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். 5ஆம் பாவகம் இங்கே பாதிக்கப்படலை. ஆனால் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச பலத்தில் போய் அமர்ந்து அவரும் அங்கே சந்தியில் அமர்ந்திருக்கின்றார். அதுக்கடுத்தாப்புல குருவும் புதனும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகியால் எளிதில் சிந்தித்து செயல்பட முடியாதபடி ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே புதன் திக்பலத்தில் இருந்திருந்தாலும் கூட அங்கே செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சரியில்லாத அமைப்பில் வந்துட்டார். அவர் சூரியனோட அஸ்தமன தோஷத்திலும் இருக்கின்றார். அதோடு சேர்த்து குருவுக்கு பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையும் விழுந்து குருவும் கை கொடுத்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார். ஆயுள் விதி பார்த்தோம். ஏற்கனவே ஆயுள் குறைந்த ஆயுள் இருக்கக்கூடிய ஜாதகம்னு பார்த்தோன்னே தெரிய வருது. ராகு கேதுக்களுக்கு 6-8ஆம் பாவக தொடர்பு, அதிபதி தொடர்பு, தசாபதி தொடர்பு ஏற்படணும்னு பார்த்தோம். மாரக அஷ்டம பாதகாதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படணும்னு பார்த்தோம். இங்கே ராகு அமர்ந்திருக்கின்றது 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாக 6ஆம் இடத்துலேருந்து இது பார்க்கக்கூடிய சனியோட பார்வையும் வருது. 8ஆம் அதிபதியும் சனியாகிறாரு. ஆக 6-8 தொடர்பு ராகுக்கு வருது. பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தொடர்பும் ராகுவுக்கு ஏற்படுகிறது. ஆக 7-8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோட வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கின்றார். ஆக மாரகஸ்தானமாக வரக்கூடிய 2, 7, பாதகஸ்தானமாக வரக்கூடிய 11, அசுபஸ்தானமாக வரக்கூடிய சனியுடைய பார்வை 6-8, அதாவது 6-8ஆம் பார்வை எல்லாமே இங்கே ராகுவுக்கு ஏற்படுகிறது. ஆக இங்கே ராகு கொல்லக்கூடிய தன்மையில் ராகு கேதுக்கள்னு வச்சுங்களேன். ராகு கேதுக்கள் இருவருமே ஒரே கிரகம்தான். ஒரு பகுதி இந்த பக்கம் ஒரு பகுதி அந்த பக்கம் அப்படின்னு கணக்கெடுக்கணும். ஆக ராகு கேதுக்கள் இருவருக்குமே இந்த மாரக பாதக அஷ்டமாதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் குருவும் நேருக்கு நேர் பார்வையில் வர்றார்கள். இது பிரம்மகத்தி தோஷத்தோடு சேர்ந்த அமைப்பாகும். ஆக பிரம்மகத்தி தோஷம் கடுமையாக இருக்கக்கூடிய நிலையில் ஜாதகி மாட்டிக்கிட்டார். 5ஆம் அதிபதி நீசம். 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சஷ்டாஷ்டக அமைப்பில், அதாவது 6-8 அப்படிங்கிற அமைப்பில் உட்காந்துட்டாங்க. அதனால் இங்கே ஜாதகிக்கு குலதெய்வ அனுகிரகமும் இல்லை, குலதெய்வமும் கை கொடுக்கல. அதனால் ஜாதகிக்கு கைவிட்டுருச்சு. ஜாதகி இறந்ததே பார்த்தீங்கன்னா சனி திசையில் சுக்கிர புத்தியில். சனி 8ஆம் அதிபதியாக வர்றார். சுக்கிரன் 11ஆம் அதிபதியாக வர்றார். மாரகஸ்தானமாக இருக்கக்கூடிய இது சரலக்கணம் இல்லையா. ஆக 2-7 மாரகஸ்தானமாக வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் புத்தியில் தான் ஜாதகி மரணம் ஏற்படுகிறது. சனி தசை சுக்கிர புத்தியில் ஜாதகி மரணம் ஏற்படுகிறது. இங்கே கோச்சாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி, அதாவது தசநாதனாக வரக்கூடிய அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சனி உச்சம் பெற்று துலாத்தில் இருக்கும் பொழுது ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது ஜாதகி இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார். 8ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி பலம் இழக்கும் பொழுது மரணத்தை ஏற்படுத்தும் என்பது விதியின் அடிப்படையில் ஜாதகி தனக்கு தானே ஒரு இறுதி முடிவை எடுத்துக்கொள்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு ஒரு விசாலமான அறிவை தந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும்னு நம்புகிறேன். புதிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிய வந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் இப்போ ரீசெண்டாக தற்கொலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் ஜாதகத்திலும் இதே போல் அமைப்புகள் இருக்கும். தற்கொலை என்பது எதற்குமே முடிவாகாது. எதையுமே துணிந்து நின்று ஃபேஸ் பண்ணி வாழணும். அதுதான் சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமாகும். இந்த உயிரை ஆண்டவன் கொடுத்துருக்கான்னா ஏதோ காரணத்துக்காக தான் கொடுத்துருப்பார். அதை மாய்த்து கொள்வதற்காக அல்ல. சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.